ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யூடியூப் பிகினர்ஸுக்காக தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலை ரன் பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்து போடுறது மட்டும், அப்லோட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை. அந்த வீடியோ போட்டதை வியூவர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக இடம் பிடிக்கக்கூடியது தம்ப்நெயில்ஸ் தான். அந்த தம்ப்நெயில்ஸ் நிறைய பேர் இல்லாமல் சும்மா அப்லோட் பண்ணுறாங்க. சில பேர் ஏதோ பண்ணணும்னு சொல்லி சாதாரணமாக ஒரு பெயிண்ட் ஆர்ட்டில் வச்சு அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதில் எப்படி தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நன்றி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் உள்ள தம்ப்நெயில்ஸ் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு தம்ப்நெயிலும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நமக்கு தேவையான ஒரு ஆப்பை எடுக்க போகிறோம். அந்த ஆப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆப்போ எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். அது ஆப்பு பேர் பிக்சல் லேப் அப்படிங்கிற ஒரு ஆப்போ. அது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோகோவில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. எல்லாமே தம்ப்நெயில்ஸ் ஒரு லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணுவாங்க. நான் 2 லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணுவேன். நான் தமிழும் வச்சுருக்கேன், இங்கிலீஷும் வச்சுருக்கேன். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண மாதிரி இந்த மாதிரி தான் நிற்கும். உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ள தீம்ஸ் நிறையா இருக்கும். நிறைய ஐகான்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரீசைக்கிள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது போய்டும். உங்களுக்கு நிறையா தீம்ஸ் இருக்கும். மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட் அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா நிறையா தீம்ஸ் இருக்கும். நீங்கள் தீம்ஸ் உங்களுக்கு எதுவும் தேவைண்டா வச்சுக்கலாம், இல்லாட்டி ப்ளைன் பேக்ரவுண்டு வச்சுக்கலாம். அதுமாதிரி நிறையா அதில் ஐகான்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்பட்ட இமேஜ் எக்ஸ்போர்ட்டு, ரிமூவ் ஆர்ட்ஸும் ஸ்லிஃப்ட்டு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஐக்கானாக கிளிக் பண்ணலாம். ஆக்சுவலி தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ண ஒரு 5 தர நீங்கள் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் கன்ஃபியூஸ் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒவ்வொரு ஐக்கனையும் கிளிக் பண்ணி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும். நான் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் மெஷர்மெண்ட் உள்ளதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி இந்த லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அண்டு, ஜூம் இன்னு, அப்புறம் சேவு, ஷேர்ண்டு எல்லா ஆப்ஷனும் இருக்கும் உங்களுக்கு. நான் மோஸ்ட்லி அவ்வளோதுக்கு நான் போகிறதே இல்லை. இந்த கீழே இருக்கிற 3 ஐக்கான் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் எப்படி தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி இந்த மிஸ் ஆகிடும் சில விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரின்ட்டு இருக்கும், சேவ் டு ப்ராஜெக்ட்ன்ட்டு இருக்கும். இதேமாதிரி க்ரீட்டிங்ஸ் கூட நீங்கள் இதேமாதிரி க்ரியேட் பண்ணலாம். ரைட் சைடில் போனீங்கன்னா ஒவ்வொரு க்ரீட்டிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதையும் நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. இந்த ஆப்பை நான் தம்ப்நெயிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மோட்டிவேஷன் இருக்கும், சக்ஸஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், இன்ஸ்பிரேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த விஷயம் தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணி அதேமாதிரி டெக்ஸ்ட் வரும். நீங்கள் அதேமாதிரி நீங்கள் க்ரீட்டிங்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதுமாதிரி சைஸு நிறையா சைஸு கேட்கும் உங்களுக்கு. ஸ்கொயரு இப்போ இந்த ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணுறோம். லாஸ்ட்டில் உள்ள ஒரு ஐக்கானை கிளிக் பண்ண உடனே இமேஜ் சைஸு பார்த்திங்கன்னா கஸ்டம் இருக்கும் உங்களுக்கு. என்ன ஸ்கொயர் இருக்கும், ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், யூடியூப் பேனர் இருக்கும், தம்ப்நெயில் இருக்கும், நிறையா இருக்கும். நாம் இந்த வீடியோவில் யூடியூப்பு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் செலக்ட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு சைஸ் தெரிஞ்சுன்னா சைஸ் கொடுங்க, இல்லாட்டி இதில் டேரெக்டாக இருக்கும். இப்போ யூடியூப் தம்ப்நெயிலுக்கு சைஸ் தான் இது. என்ன இப்போ யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் போய் கீழே இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறோம். இதில் நிறையா இருக்குது. உங்களுக்கு எதுக்கு தேவையோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாம் யூடியூப் தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணோன்னே இந்த சைஸ் ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தா சைஸ் வந்துடும். இதில் நீங்கள் பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம், இல்லாட்டி இமேஜ் வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ ரைட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். கீழே 2வது ஒரு ஐக்கானை பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் கேலரியில் போயிட்டு நமக்கு என்ன பிக்சரை வேணுமோ அந்த பிக்சரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். முதல்ல செலக்ட் பண்ணது சைஸ் ஐக்கானு. சைஸ் நான் செலக்ட் பண்ணதுக்கு பக்கத்தில் கீழே ஒரு ஐக்கான் இருக்கும் பாருங்கள். அதை செலக்ட் பண்ணோடனே இப்போ இமேஜ் உள்ள இருக்குது போயிட்டு நம்ம பிக்சரை லோட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன பிக்சர் எந்த கேலரி இருக்குன்னு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. இப்போ கேலரியில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்போ என்னோடய பிக்சரை ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இப்போது ஃபேஸ்புக் ஃபோல்டரில் போய் செலக்ட் உள்ளே போயிட்டு
அதில் இருக்க எந்த பிக்சர் வேணுமோ அதை நம்ம எடுக்க போகிறோம். என்கிட்ட இருக்கிற ஃபோல்டர்ஸில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். பார்த்தோம்னா கீழே வந்தோம்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஒரு பிக்சர் இருக்குது. அதில் தான் நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். அதில் நிறையா பிக்சர் இருக்கும். எது வேணுமோ அந்த பிக்சரை மட்டும் நம்ம ஒரு பிக்சர் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். நமக்கு தேவைப்பட்ட பிக்சர் எது அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த தம்ப்நெயில் வந்து சும்மா அந்த வீடியோக்காக தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். பட் ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார் எனி வீடியோஸ். இந்த ஒரு பிக்சரை வந்துருச்சு. இந்த பிக்சரை கிடச்சான்னு நம்ம ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் மார்க்கை ரைட் சைடில் கீழே இருக்கிற டிக் மார்க்கை டிக் பண்ணிடணும். டிக் பண்ணியாச்சுன்னா பிக்சர் வந்து ஃப்ரேமில் இருக்க வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடில் கீழே கார்னரை நீங்கள் பிடிச்சி லாங் ப்ரெஸ் பண்ணி இழுக்கும் போது அந்த பிக்சர் வந்து சைஸ் மாறும். உங்களுக்கு மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இந்த கார்னர் பிடிச்சி பண்ணக்குள்ளே ஷேப்பு மாறாமல் வரும். மற்ற கார்னரை பிடிக்கக்குள்ளே உங்களுக்கு ஷேப்பு மாறிடும். இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதான் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த பொசிஷனில் எந்த ஆங்கிளில் வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு தேவைப்பட்ட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்குறேன். ஃபேஸ் கட் ஆகக்கூடாது, ஹெட்டு கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்குறேன். அதை பார்த்து முடிச்சுவிட்டு நம்ம எழுதுகிற டெக்ஸ்ட்டு எங்கே வரப்போகுதுன்னு நான் யோசிக்கிறேன். இப்போது கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் ஐ ஃபீல் திஸ் இஸ் ஓகே டு க்ரியேட் த டெக்ஸ்ட்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபைனலாக பொசிஷன் வச்சுட்டேன். சப்போஸ் நான் டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டுன்ட்டு நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் பொசிஷன் எந்த இடத்துல வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன்டா. டைட்டில் அடிக்கணும், இங்கிலீஷ்லேயும் அடிக்கணும், தமிழ்லேயும் அடிக்கணும். அப்போது நம்மளுக்கு இந்த பிக்சரில் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், லெஃப்ட்டோ ரைட்டோ டாப்போ பாட்டமோ. இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடில் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸை ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுறோம். அதாவது கீழே ஐக்கானில் மூணாவதாக இருக்கிறத டெக்ஸ்ட் ஐக்கனை செலக்ட் பண்ணுறோம். வந்தோடனே வந்துருச்சு உங்களுக்கு. இதிலே பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. டெக்ஸ்ட் சைஸு, கலரு, எடிட்டு, மாடிஃபையு, டெக்ஸ்ட் பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மீடியமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வச்சுக்கலாம். உங்களுக்கு வச்சு முடிச்சுட்டு அதை காப்பி பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணலாம், போல்டு கொடுக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்டு கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பேக்ரவுண்டு ஒயிட் லைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் டார்க்கான கலரை செலக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு டெக்ஸ்ட் கலர் நான் என்ன பண்ணிட்டேன், பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ போய் நான் டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன டெக்ஸ்ட்டு தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை நான் இப்போ வந்து எடிட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கிலீஷ் தமிழில் 2 ஃபாண்ட்டுமே வச்சுருக்கிறதுனால நான் வந்து டைப் அடித்து முடிச்சுட்டு இங்கிலீஷ் வந்தால் இங்கிலீஷ் மாற்றிக்குவேன், தமிழ் வந்தால் தமிழ் மாற்றிக்குவேன். இப்போ நான் வந்து தமிழில் அடிக்க போகிறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நான் 2 ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கூகுள் இண்டிக் அப்படிங்கிற ஆப்பை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் 2 ஃபார்ம்டையும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கிறதுனால இதை நான் ஃபோல்டு பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த லைனை 2 லைனாக கொண்டு வரணுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டால் மேலே ஒரு ஐக்கு இது இருக்கும். அதை போய்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட் கொடுத்தீங்கன்னா மாறி வந்துடும். இப்போ நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாண்ட்டு கலரை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து இது டார்க்காக கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோன்றேன். இல்லாட்டி பிரைட்டாக கொடுக்கணுன்னா எல்லோ கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கலர், இதில் கலர்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதை சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் எல்லோ கொடுத்துட்டு பேக்ரவுண்டு வந்து பிளாக்கு கொடுத்துருவேன். நான் கீழே போய்ட்டு பேக்ரவுண்டு கலரை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபாண்டை வந்து போல்டாக மாற்றிக்கிறேன்டா, கொஞ்சம் விஷபிளாக இருக்குங்கிறதுக்காக ஃபாண்டை போல்டாக மாற்றிக்கிட்டு இப்போ ஃபாண்ட்டு போய் செலக்ட் பண்ணுறேன். ஃபாண்ட்டு நிறையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு எதுவோ அது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபாண்ட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் எ பிக் இஷ்யூ. இப்போ வந்து ஒரே லைனாக வர்றதுனால ஐ எம் நாட் ஃபீல் பெட்டர். அப்போ இது வந்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்டா, அது எடிட் பண்ணி 2ஆக பிரேக் பண்ணால் லைன் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணேன், எடிட்டு போய்ட்டு 2ஆக கொடுக்குறேன். 2ஆக கொடுத்தோன்னா லைன் என்ன ஆகிட்டா பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகி 2 லைனில் வந்துடும் உங்களுக்கு. யூஸ் பண்ணிவிட்டு 2 லைனில் தூக்கி கொடுத்துட்டு சென்ட்ரு பண்ணுறேன். சென்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தாச்சுட்டா இது கரெக்டாக வந்துருச்சு. இது உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியலை அப்படிங்கிற பேக்ரவுண்டு ஒன்று செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த
ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். மோஸ்ட்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் 3Dலாம் இருக்குது, லேயர் நிறையா இருக்குது. நான் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நான் பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்டு பிளாக்கு கொடுத்துட்டேன், எடுக்குது. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்குண்டா கொஞ்சம் கீழே உள்ளதை ட்ராக் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு. இதையும் எனேபிள் பண்ணிட்டோம்டா இன்னும் சூப்பராக போய்டும் உங்களுக்கு. நான் இப்போ எனேபிள் பண்ணிட்டேன். எனக்கு ஐ ஃபீல் திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் த தம்ப்நெயில் அப்படின்னு நினச்சிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் ஓகே கொடுத்துடணும். இப்போ எனக்கு இதை இங்கிலீஷ்லேயும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்டா, இதிலையே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துடும். பட்டு இந்த லேயர் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், அது நல்லா இருக்காது. நான் ஒன்லி பேக்ரவுண்டை மட்டும் எஃபெக்ட் கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணிடுவேன். மற்ற எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு இந்த ஃபாண்டு ஓகேன்ட்டு படுது. ஏன்டா எங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் பிரைட்டாக நல்லாயிருக்கும். எல்லோ ஃபாண்டு, பேக்ரவுண்டு பிளாக்கு. இப்போ எனக்கு ஒரு காப்பி தேவைப்படுது. அதை காப்பி பண்ணி கீழே கொண்டு வந்து எந்த இடத்துல தேவைப்படும் அந்த இடத்துல நான் ட்ராக் பண்ணி வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அதை போய் நான் எடிட் கொடுக்கணும். எடிட் கொடுத்தோடனே இதை அப்படியே நான் டெலிட் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் நான் டைப் அடிக்க போகிறேன். எனக்கு என்ன தேவைப்படுதோ அதை அப்படியே இங்கிலீஷில் டைப் அடிக்க போகிறேன். இப்போது வாட் இஸ் மை நெக்ஸ்ட் வீடியோன்னு பண்ணணும். இப்போ தமிழ்லேயே வருது, இங்கிலீஷ்லேயும் வருது. முதல்ல நான் தமிழில் செலக்ட் பண்ணேன். இப்போ நான் இப்போ இங்கிலீஷில் செலக்ட் பண்ணுறேன். வாட் இஸ் மை நெக்ஸ்ட் வீடியோ. எனக்கு இந்த ஃபாண்டு பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். கூகுள் இண்டிக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது. அதை போட்டு யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கு. எல்லாத்துக்குமே நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாட் இஸ் நெக்ஸ்ட் விலாக்னு சொல்கிறேன். அதேமாதிரி லைனை நான் ரெண்டாக பிரேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதேமாதிரி இமேஜை நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ண மாதிரி லெஃப்ட் ரைட்டு சைஸ் வைக்கிற மாதிரி இதே நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சம் லென்த்தாக பண்ணலாமா இல்லை பிரேக் பண்ணலாமா யோசிக்கிறேன். இதேமாதிரி சைஸ் வச்சுக்கலாம். எனக்கு இது சரியாக படுமான்னு தெரியல. பட் வச்சா இப்படி வச்சா நல்லாயிருக்குன்னு நினைக்கிது. இப்போ பிக்சரை மாற்றலாமான்னு நினைக்கிறேன். எது வேணுமோ உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இப்படி வச்சிடலான்னு தோணுது. இப்போ இது இப்படி வச்சிடலான்னு நினைக்கிறேன். எங்கே வச்சா ஆக்சுவலி ஃபேஸும் மறைக்கக்கூடாது, லெட்டர்ஸும் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறேன். லெட்டரும் எடுப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஸ்பேஸு கிடைக்கும், லெட்டர்ஸ் தெரியும். அப்படி வைக்கும் போது நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கலான்னு தோணுது. அதான் எங்கே எப்போ தோணுதோ அப்போ மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணிட்டாலும் இதை ரெக்கவர் பண்ணிவிட்டு திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பு. இதுதான் ஒரு ஒன் இயருக்கு மோர் தென் 1 இயர் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபை வித் திஸ் செட்டிங்ஸ். இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. என்ன வாட் இஸ் மை நெக்ஸ்ட் விலாக், எனது அடுத்த விலாக் என்ன. ஓகே பண்ணியாச்சு. இப்போ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் கொடுத்துடலாம். உங்களுக்கு இது கொடுத்தது எங்கே அதில் சேவ் ப்ராஜெக்ட்னு இருக்கும், சேவ் இமேஜுன்னு இருக்கும். நீங்கள் சேவ் இமேஜுன்னு கொடுத்துடலாம். அது போய் கேலரியில் உட்காந்துரும். உங்களுக்கு திருப்பி வேண்டாம் அதே எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஜேபாக்கா கொடுக்கணும். ஜேபாக்கா கொடுக்கும்போது நம்மளுக்கு தமிழில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது போய் கேலரியில் பிக்சல் லேப் அப்படிங்கிற ஃபோல்டரில் போய் இது சேவ் ஆகிடும். சைஸ்லாம் ஒன்றும் மாற்ற தேவையில்லை, நீங்கள் சேவ் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பிக்சர் லேபுங்கிற ஃபோல்டரில் என்னோடய பிக்சர் போயிடுச்சு. அந்த பிக்சரை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குது அந்த பிக்சர், நான் ஒர்க் பண்ண பிக்சர். இதுதான் ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி நிறையா சப்ஸ்கிரைபரை ஏர்ன் பண்ணி பணத்தையும் ஏர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.